நாங்கள் கேட்கின்ற கேள்விகள் எதற்குமே அமைச்சரால் பதில் சொல்ல முடியவில்லை. தற்போது அவர்கள் அறிவித்திருக்கின்ற மானிய கோரிக்கையாகட்டும் அல்லது நிதிநிலை அறிக்கையாகட்டும், அதில் குளங்கள் புதிதாக 75 எடுத்துக்கொள்ளப்படும் என்றார்கள். மரமாத்து பணிகள் 250 எடுத்துக்கொள்ளப்படும், திருத்தேர்கள் என்றார்கள். 3000 திருக்கோயில்களுக்கு திருப்பணி என்றார்கள். இவையெல்லாம் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற பணிகளின் தொடர்ச்சியா அல்லது இவையெல்லாம் புதிய கோயிலா என்று கேட்டதற்கு இவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. திராவிட மாடலுடைய ஆட்சியினுடைய நீட்சிதான் இந்த நிதிநிலை அறிக்கை என்பதை நான் பதிவு செய்கிறேன். கண்டிப்பா நான் தான் சேலஞ்சா சொன்னேன். இப்பொழுது 106 அறிவிப்புகள் அறிவித்திருக்கிறீர்கள். அடுத்த ஆண்டு இந்த 106 அறிவிப்புகள் எத்தனை உங்களால் முடிக்கிறது என்பது அடுத்த சட்டமன்றத்தில் சந்திப்போம் என்று சொல்லியிருக்கின்றேன். நிச்சயமாக இந்த 106 அறிவிப்புகளையும் அவர்கள் முழுவதுமாக நிறைவேற்ற முடியாது. அப்படியே இருந்தாலும் ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்களைத்தான், நடைபெற்று கொண்டிருக்கின்ற பணிகளை தான் அவர்களால் முடிக்க முடியுமே தவிர புதிய பணிகள் எதையும் எடுத்து முடிக்க முடியாது என்பதை சவாலாக கூறிக்கொள்கிறேன். அறங்காவலர் நியமனத்தை பொறுத்தளவில் உச்சநீதிமன்ற நீதிபதி சுந்தரேசன் கணம் அவர்களே எங்களை பாராட்டினார். 10,000 கோயிலுக்கு அறங்காவலர் குழு நியமனத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த ஆட்சியில் அறங்காவலர் குழு நியமனத்திற்காக கோரிய மனுக்கள் அவர்கள் குறிப்பிட்ட தேதி 3 முறை தள்ளி வைத்திருக்கிறார்கள். இந்த அறங்காவலர் குழு விண்ணப்பங்கள் கூட இந்த ஆட்சியில் பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது. நான் அங்கேதான் சொன்னேன், யார் அழுதார்கள் என்பதை ஆதாரத்தோடு நிரூபியுங்கள், அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்று. இப்போது இருக்கிற அறங்காவலர்களை இவர்கள் மிரட்டி அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி வலியுறுத்துவதால் தான் அறங்காவலர் குழு உறுப்பினர்களை அழுது கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு தான் நான் பதில் சொன்னேன். அந்தந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையருடைய பணி அது. அவர்கள் பணி நிமித்தத்தின் காரணமாக ஓராண்டு இல்லை என்றாலும் அடுத்த ஆண்டு செய்வார்கள். அதற்கு கூட குற்றம் காண்பித்து அதில் ஊழல் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த அரசை, திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தளவில் எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் ஆதாரபூர்வமாக அவர்கள் கொண்டு வந்தால் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எதற்கும் பயந்து அஞ்சி நடுங்குகின்றவர்கள் அல்ல. எப்பொழுதும் போல் உறுதியாக இருப்போம். எங்களுடைய காலடி சுவடுகள், எங்களுடைய பாதையினுடைய வேகங்கள் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும்.